இந்த மாதிரி ஆகும்னு எதிர்பார்க்கல. நம்ம ஒருத்தர் வந்து இவங்க நமக்கு இருக்காங்க, இவங்க ஸ்வீட்டா இருக்கு, நிம்மதியை தேடிலாம் இங்க பிக் பாஸ் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேற்று எபிசோடு எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நேற்று எபிசோடு எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்க. எனக்கு என்னமோ எபிசோட் நல்லா தான் போச்சு. பிரவீன் ராஜ் எலிமினேட் ஆனார் பார்த்தீங்களா, அதை ஏற்றுக்கவே முடியலங்க. உண்மையாலே பிரவீன் ராஜ்லாம் இருந்திருக்கலாம். ஏன்னா பிரவீன் ராஜை விட ரொம்ப எதுவுமே பண்ணாதவங்களாம் வீட்டில் இருக்காங்க. அவராலேயே அதை ஏற்றுக்க முடியல. எவ்வளோ எமோஷனல் ஆனார் பார்த்தீங்களா. சரி, கடைசியாக நேற்று எபிசோடில் கடைசியாக வந்து பார்வதி சுபிக்ஷா பேசியிருப்பாங்க. அதாவது நாமினேஷன் ஒவ்வொரு வாட்டியும் ஃபேவரட்டிசத்தினால நடக்குது. அதாவது அவங்களுக்கு பிடிச்சவங்கன்றதுனால அவங்கள நாமினேஷனுக்கே கொண்டு வர மாட்டாங்க, தேவையில்லாமல் ஓட்டை வேஸ்ட் பண்ணுறாங்கன்ட்டு. ஏன்னா விஜய் சேதுபதியே அதை அட்ரஸ் பண்ணிட்டாரு. நேற்று என்ன சொன்னார்னா, ஒருத்தருக்கே 12-13 ஓட்டு போடுறீங்களே, ஓப்பன் நாமினேஷன் வச்சுருக்காங்க, மற்றவங்களுக்கும் நீங்கள் ஓட்டு போட்டு உள்ளே கொண்டு வரலாம்ல, ஏன் இப்படி இருக்கீங்க, இதுக்கப்புறமா தைரியமா ஓட்டு போடுங்கன்ற மாதிரிலாம் சொல்லியிருப்பாரு. ஸோ இன்னைக்கு நாமினேஷன் நடக்கும், உங்களுக்கு தெரியும்ல, திங்கக்கிழமை நாமினேஷன் நடக்கும். அந்த நாமினேஷன் லிஸ்ட் வெளியே வந்திருக்கு. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியலங்க. ஏன்னா வந்து சனி ஞாயிறு நடக்கிறது வேணா வெளியே வந்து உண்மையாக வரும். அதாவது சனி ஞாயிறு நேரடியாக ஷூட்டிங்கில் பார்ப்பாங்க, அது மூலியமாக சொல்லுவாங்க. அதுவே சில சமயங்களில் மிஸ் ஆகும். அப்படி இருக்கும்போது திங்கக்கிழமை இன்னைக்கு யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க, யார் கேப்டன் ஆயிருக்காங்கன்ற மாதிரி ஒரு லிஸ்ட் வந்திருக்கு. அது எந்த அளவுக்கு உண்மைன்றது தெரியல. பட் என்ன வந்திருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்சுவலாக தலைவர் போட்டி 4 பேருக்கு நடக்க போகுதுன்னாங்க. பிரவீன் ராஜ், சபரி, திவ்யா, அதுக்கப்புறமா வந்து பார்வதி. அதில் பிரவீன் ராஜ் வெளியே போயிட்டாரு. அப்போ சபரி, திவ்யா, அதுக்கப்புறம் விஜய் பார்வதிக்கு நடக்கும். அப்படி நடக்கிறதுல விஜய் பார்வதி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க. ஆனால் சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஏன்னா விஜய் பார்வதியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விளையாடுற கேமில் ரொம்ப ரொம்ப வீக்கானவங்க. ஏன்னா நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம்ல, ஒரு 3-4 கேம் தான் அவங்களுக்கு வந்திருக்கோம். அந்த 3-4 கேம்லையும் பயங்கரமாக சொதப்பினவங்க தான். ஸோ கேம் எந்த மாதிரி வந்திருக்குன்னு தெரியல. எல்லா சமயமும் வந்து ஃபிசிக்கலாக விளையாடுற மாதிரி கேம் வராது, அறிவை யூஸ் பண்ணி விளையாடுற மாதிரி கேம் கூட வந்திருக்கலாம். எப்படியோ விஜய் பார்வதி ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. என்னால் இன்னமும் அதை நம்ப முடியல. எனக்கு என்னமோ சபரி தான் ஜெயிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கும்னு தோணுது. சரி, விஜய் பார்வதி ஜெயிச்சிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்கல்ல, ஸோ விஜய் பார்வதி வந்து கேப்டன்ன்றதுனால யாருமே அவங்கள நாமினேட் பண்ண முடியாது. விஜய் பார்வதி நாமினேஷனுக்கே வரல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. சரி, இப்போ சாண்ட்ரா வந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வாங்கினாங்க. சாண்ட்ராவும் எடுத்துக்கலாம், வேற யாருக்கும் தரலாம், அவங்க ஹஸ்பண்டுக்கு தரக்கூட வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொன்னாங்க. ஆனால் சாண்ட்ரா அவங்களுக்கே தான் எடுத்துக்கிட்டாங்கன்ற மாதிரி இந்த லிஸ்ட் படி இருக்கு. அதாவது சாண்ட்ரா அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை அவங்களுக்கே எடுத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி அவங்க ஒருத்தரை டைரக்டாக நாமினேட் பண்ணலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் பார்வதி கேப்டனாக மாறலனா விஜய் பார்வதி தான் நாமினேட் பண்ணியிருப்பாங்க. பிரச்சனை என்னன்னா விஜய் பார்வதி கேப்டனாக மாறி இருக்காங்க போல. அதனால அவங்க யாரை டைரக்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அமித் டைரக்டாக நாமினேட் பண்ணியிருக்காங்க. எதுக்காக அமித் அவங்க பண்ணணும்னு தெரியலங்க. எப்படியும் அமித் நாமினேஷனுக்கு வந்துருவாரு, இவங்க எதுக்காக டைரக்டா அமித்தை பண்ணாங்கன்னு தெரியல. அதாவது சாண்ட்ரா வந்து யாரையாவது ஒருத்தரை நாமினேட் பண்ணிக்கலாம்ல, அதுல அமித்தை நாமினேட் பண்ணியிருக்காங்க. சரி, மீதி யாரெல்லாம் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்கன்றதை பார்ப்போம். இது நான் சொல்றதை கேட்டுக்கோங்க, இது 100% உறுதியானது கிடையாது. ஜஸ்ட் இதை நிறைய பேர் டிஸ்கஸ் பண்றதுனால இது உண்மையா இருக்க கூட வாய்ப்பு இருக்குன்றதுக்காக தான் சொல்றேன். சரி, நாமினேஷனுக்கு யாரெல்லாம் வந்திருக்காங்கன்னு பார்ப்போம். திவாகர் வந்திருக்காருங்க. திவாகர் எப்பவுமே வருவாரு, ஏன்னா எப்படியும் ஒரு 2-3 ஓட்டாதான் அவருக்கு வந்துடும். அவர் வந்திருக்காருன்னா வந்திருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. கனி வந்திருக்காங்க. இந்த வாட்டி கனியை கொண்டு வரதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குன்னு நினைச்சேன். கனி மொதல் வாட்டியா நாமினேஷனுக்கு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் திவ்யா, எனக்கு தெரிஞ்சு திவ்யா தான் நிறைய ஓட்டு வாங்கியிருப்பாங்க. ஒரு 7-8 ஓட்டாவது வாங்கியிருப்பாங்க. நம்ம ஆளுங்க எல்லாருமே திவ்யாக்கு தான் போட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. எஃப்ஜே, ரம்யா ஜோ, அதுக்கப்புறம் பிரஜின், சாண்ட்ரா, இவங்களை தவிர நிறைய பேர் திவ்யாக்கு தான் ஓட்டு போட்டிருப்பாங்க. சுபிக்ஷாவும் வந்திருக்காங்க. சுபிக்ஷாவும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ரம்யாவும் நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. இதை தாண்டி கெமி நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. விக்ரம் நாமினேஷனுக்கு வந்திருக்காரு. வியானா நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. எஃப்ஜே நாமினேஷனுக்கு வந்திருக்கான். பிரஜின நாமினேஷனுக்கு வந்திருக்காரு. அதை தாண்டி அரோரா நாமினேஷனுக்கு வந்திருக்காங்க. ஸோ இதுல தப்பிச்சதா யாரை சொல்றாங்கன்னா, கமருதீன் வரல, அதே மாதிரி வினோத் வரலன்னு சொல்றாங்க. கமருதீனை கூட மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு, வினோத்தையும் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்குங்க. ஏறவரையே இந்த லிஸ்ட் பார்க்கும்போது ஓரளவுக்கு சரி மாதிரி தான் தெரியுது. விஜய் பார்வதி கேப்டனா மாறிட்டாங்கன்றதை என்னால் நம்ப முடியல. பார்ப்போம். உண்மையிலேயே விஜய் பார்வதி கேப்டனா மாறிட்டாங்கன்னா இந்த லிஸ்ட் உண்மையாக நிறைய வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்தையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானுமே பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.